ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஸ்லிட் டாப்போட கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம கமிஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சுடிதார் டாப்னு நம்ம சொல்லலாம். பட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேசிக் ஸ்லிட் டாப், அதாவது நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலுமே மற்ற அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்லி கட்டிங் வீடியோ தான். பிகாஸ் இது வந்து ஒரு பேசிக் ஸ்லிட் டாப் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டாப் வந்து தைக்க தெரியும். பட் ஒரு ப்ராப்பரான கட்டிங் வந்து எப்படி நம்ம பண்ணணும், பிகாஸ் நம்மளோட ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கணும், அது கட்டிங்கில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ப்ராப்பரான கரெக்டான கட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ ஆட் பண்ணல, ஒன்லி கட்டிங் வீடியோ மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும், ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதுலாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் கட் பண்ண போகிறது ஒரு 32 சைஸில் இருக்க ஒரு பேசிக் ஸ்லிட் டாப் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல். ஆல்ரெடி அந்த நெக்கில் எம்ப்ராய்டரி டிசைனோட தான் வந்திருக்கு. ஸோ தட் அது ஒரு வித்தில் ஒரு வாட்டியும் அண்ட் லென்த்தில் ஒரு வாட்டியும் நான் மடிச்சிருக்கேன். மேலே வந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பிகாஸ் அந்த இடத்துல அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுனால ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மேலே ஒரு 2 இன்ச் கேப் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 32 சைஸ், அதாவது ஒரு 32 சைஸில் இருக்கவங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி மார்க்கிங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் இருக்குது. என்னோட சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டட் சைடு, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடில் இருக்குது. மேலே வந்து நான் 2 இன்ச் கேப் விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு 32 சைஸில் இருக்கவங்களுக்கு ஷோல்டரோட வித் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஆர்மோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் எவ்வளோ கொடுக்குறோமோ சேம் அதே 6 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்ம ஸ்லீவ் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா 6.5 இன்ச்சஸ், ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கணும். பட் நான் இங்கே ஏன் 7 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு 1/2 இன்ச்சஸ். யூஸ்வலாக நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுத்துட்டு அங்கேருந்து தான் நம்மளோட ஹார்மோலை மார்க் பண்ணுவோம். பட் நான் மார்க் பண்ணும் போதே வந்து ஷோல்டர் ஸ்லோப்பிங்காக சேர்த்தே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் 7 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக 6.5 இன்ச்சஸ் வந்துடும். ஓகே, ஏன் நான் இதுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக இருக்க போகுது. ஒரு டீப் நெக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப்பிங் தேவை கிடையாது. பட் க்ளோஸ் நெக்காக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஷோல்டர் ஸ்லோப்பிங் கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஷோல்டர் அண்ட் ஹார்மோல் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அப்பர் பாடி வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 சைஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களோட அப்பர் பாடி வந்து உங்களோட இன்ச் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 32 சைஸ் வருது அப்படின்னா 4 இன்ச் வந்து லூஸ் கொடுத்துக்கணும் நீங்கள். அதாவது ஈஸுன்னு சொல்லுவோம். அது 32 + 4 வந்து 36 வருது. இப்போ அந்த 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த 9 இன்ச்சஸ் தான் நம்மளோட அப்பர் பாடி, கரெக்டான அப்பர் பாடி மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹார்மோல்லேருந்து நம்ம கர்வ் கொடுக்குறோம் இல்லை, நம்மளோட ஃப்ரண்ட் ஹார்மோல் அண்ட் பேக் ஹார்மோல். பேக் ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சஸும் ஃப்ரண்ட் ஹார்மோல் வந்து ஒரு 1 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட அப்பர் பாடி வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட கரெக்டான அப்பர் பாடி வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம சீமுக்காக கொடுக்கணும். ஸோ 10 இன்ச்சஸ். நான் பட் 10.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காதி ஃபேப்ரிக். ஸோ இதோட நேச்சுரல் டெண்டன்சியை வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ தட் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம லூஸ் கொடுக்கும்போது ஷ்ரிங்க் ஆகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நல்லா ஃபிட்டிங்காக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சஸ் லூஸ் நீங்கள் கொடுக்க தேவை கிடையாது. பட் என்னோட கிளைண்ட் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக போட மாட்டாங்க. ஸோ கரெக்டான அளவில் வரணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த 1/2 இன்ச்சஸ் லூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அங்கேருந்து நம்மளோட வெயிஸ்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். வெயிஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பர் பாடியிலேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் வந்து கீழே இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களோட வெயிஸ்ட் பார்ட் வந்துடும். அண்ட் அங்கேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் கீழே இறக்குனிங்கன்னா உங்களோட ஹிப்பு பார்ட் வந்துடும். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். பட் உங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலேருந்து உங்களோட இன்ச் டேப்பை மேலேருந்து ஒரு 13.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வேஸ்ட் பார்ட் வந்து கரெக்டாக வந்துடும். பட் இது ஒருத்தரோட ஹைட்டை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். சில பேருக்கு 14 வரும், சில பேர் 14.5 இன்ச்சஸ் கூட வரலாம். மேபி அவங்களோட ஹைட்டை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். பட் பர்ஃபெக்டானது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக வரக்கூடியது 13.5 இன்ச்சஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். பட் அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம்னா நீங்கள் அந்த உங்களோட அப்பர் பாடி மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 7 இன்ச்சஸ் கீழே இறக்கினீங்கனாலே உங்களோட வேஸ்ட் பார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட அப்பர் பாடி வந்து 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட வேஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது அப்படியே அங்கேருந்து ஒரு 1 இன்ச் தான் வந்து யூஸ்வலாக நம்ம இறக்கி மார்க் பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணுவோம். பட் ஆனால் நான் வந்து 1.5 இன்ச்சஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நமக்கு வேஸ்ட் கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து துணி தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஸ்லிம்
பார்ட்டாக தான் வரும் அந்த வேஸ்ட்டு. ஸோ அங்கே ஃபிட்டிங் இருந்தால் தான் பார்க்கறதுக்குமே அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தட் நாங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஹிப்பு, அதாவது இந்த ஸ்லிட்டு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களோட அப்பர் பாடியிலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் 1 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணும்போது 11.5 இன்ச்சஸ். நம்மளோட வெயிஸ்ட் கிட்ட மட்டும் தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட பாடி வந்து இப்படி ஒரு கர்வியாக வந்து தான் வரும் இல்லைங்களா? ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வேணுமோ அங்கே லூஸும், எங்கே ஃபிட் வேணுமோ அங்கே ஃபிட்டு வந்து அந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்பரான கட்டிங். இந்த ப்ராப்பரான கட்டிங்கை நீங்கள் பண்ணிட்டாலுமே நீங்கள் போடக்கூடிய சுடிதார் டாப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட்டிங்காக உங்களுக்கு அமைஞ்சிரும். இப்போ நம்ம கீழே பாட்டம் வந்தாச்சு. நீங்கள் அந்த ஹிப் கர்வ் பண்ணுற ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் கர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்டில் கூட கர்வ் பண்ணி டில் தி பாட்டம் வரைக்கும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டமில் வந்து அந்த ஓப்பன் சைட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சஸ் ஏன் நம்ம ஏற்றி மார்க் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் அந்த சுடிதார் போடும்போது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அதை நீட்டிட்டு நிற்காமல் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக பார்க்குறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் அந்த ஓப்பன் சைடில் ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீட்டிட்டு நிற்காமல் அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு கர்வியாக கரெக்டாக அழகாக வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் ஓப்பன் சைடில் பாட்டமில் ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கமீஸோட மார்க்கிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணி உங்களுடைய டாப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்கில் தாங்க நம்ம ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங்கே இருக்குது. அண்ட் ஸ்டிச்சிங் கூட செகண்டரி தான். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச்சஸும் நெக்கோட டெப்த் வந்து 3 இன்ச்சஸும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே இது கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் வரப்போகுது இந்த நெக்கு. ஸோ தட் அது மாதிரி எடுத்துக்கிறேன். பேக்கில் வந்து ஒரு ஓப்பன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ட்ரெஸ் வந்து தலை வழியாக உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஹார்மோல் வந்து ட்ரா பண்ண வராது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நான் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி தான் மார்க் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா வரும் அப்படின்னு நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். பட் பிகினராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த கர்வ் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அந்த டைமில் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரெஞ்ச் கர்வை நீங்கள் நெக்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்லீவோட வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக இப்போ 32 சைஸ்னால் உங்களுக்கு 8.5 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி வந்து பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம 9.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி வரும். ஸோ அந்த இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். நம்ம தைக்கும் போது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 9.5 இன்ச்சஸ்லேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கர்வ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்க போகுது. 13.5 இன்ச்சஸ் வந்து ஃபுல் லென்த் வருது. 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சஸும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 12 இன்ச்சஸ் வந்து ஸ்லீவோட ஆக்சுவல் லென்த் வரும். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் வரைக்கும் இருக்குது. அண்ட் ஸ்லீவோட ஓப்பன் வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்லீவை வந்து நான் கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ நீங்கள் உங்களோட ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்மோல் கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளோட கட்டிங் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டாப்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சிகரெட் பேண்ட் தான் வந்து பேரப் பண்ண போகிறோம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு சிகரெட் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய்.